வெல்கம் டு மஹி வீவ்ஸ். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய யூட்டிலிட்டி ஏரியாவோட சைஸ் என்ன, அது வந்து எந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன், எனக்கு அதில் என்னென்ன திங்ஸ் எனக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது வந்து என்னோடய பெரிய கிச்சன். ஸோ இதில் தான் வந்து யூட்டிலிட்டி ஏரியா வைக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு அதில் இடம் இல்லாததுனால நான் வந்து ஹால்லே ஒரு போர்ஷன் வந்து நான் தடுத்து, அதுவே சாமி ரூமாவும் அதுவே யூட்டிலிட்டி ஏரியா அந்த ரெண்டாவும் நான் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். என்னோடய பெரிய கிச்சனில் தான் இந்த யூட்டிலிட்டி ஏரியா வைக்கணும். அதில் வந்து கிரைண்டருக்கு பின்னாடி ஒரு வால்வோ அதில் வந்துட்டு ஒரு கதை வச்சு அதுக்குள்ளே வந்து யூட்டிலிட்டி ஏரியா வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்ஜினியரு. ஸோ எனக்கு வந்துட்டு அதில் நம்ம இடம் எடுத்தோன்னா பின்னாடி இருக்கிற என்னோடய கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு முடிவு பண்ணி எடுத்தது தான் இந்த ஹால்லே வந்துட்டு சாமி ரூமும் ப்ளஸ் வந்துட்டு யூட்டிலிட்டி ஏரியாவும் இது ரெண்டுமே நான் வச்சுக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். அதில் உள்ளார என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்பைசஸ் பாட்டில் வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு அந்த கேனில் ஊற்றி வச்சுருக்கிறேன் சில்வர் பாத்திரத்தில். இது வந்து என்னோடய அடுப்பு, பழைய அடுப்பு. ஸோ அதை நான் யார்கிட்டையும் கொடுக்கல, வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய அடுப்பு அமேசானில் பார்த்தேன். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற அடுப்பை ஏன் நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி இதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆள் நின்று சமைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் இங்கே இருக்குது. இது வந்து நீட்டு வந்துட்டு ஒரு 8 அடியும், அகலம் வந்து ஒரு 5 அடியும். இதில் சாமி வைக்கிறதுக்காக நாங்கள் ஷெல்ஃப் எல்லாமே செய்ய சொல்லியிருக்கோம் லெஃப்ட் சைடில் வாலில். இது எல்லாமே அமேசானில், மீஷோவில் நான் வாங்கி அதை ஸ்டிக் பண்ண ஹூக் தான் இது எல்லாமே. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டோடு வாங்குகிற ஹூக் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஹூக் வந்து நான் தனியாக லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். பட் இது வந்து வெயிட் தாங்கலை, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வருது. இந்த மாதிரியான ஹூக் வந்துட்டு நல்லாவே வெயிட் தாங்குது. 8 மாதத்துக்கு மேலே இதெல்லாம் நான் வெயிட் நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அது எதுவுமே எட்ட வரல. இது நம்ம டீ தூள், சுகர் இது எல்லாமே எனக்கு டீ போடுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்பயாவது டீ போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். இது வந்து என்னோடய பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அது பேஸ்கெட்டு. இந்த சின்ன பேஸ்கெட், இந்த ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் நான் எடுத்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வச்சுட்டு, அது நல்லா தண்ணி ட்ரைன் ஆன உடனே எடுத்து நான் இந்த பேஸ்கெட்டில் மாற்றிடுவேன். பசங்களோட ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக் இல்லை, லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருவாங்க. ஸோ அவங்களோட அந்த பாக்ஸஸ்லாம் தொலையாமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்து இதில் வச்சுருவேன். கார்னரில் வந்துட்டு என்னோடய டஸ்ட்பின், அந்த முறம், அப்புறம் தோசைக்கல், அந்த சப்பாத்தி கட்டை, அருவாமனை. இது வந்து என்னோடய பழைய காய்கறி கூட இது ஸ்டாண்டு. அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்காகவே நான் 2 வாங்கிட்டேன் டிஷ் ட்ரைனுக்காக. இந்த மேட் வந்துட்டு அந்த டப்பில் போட்டுருவேன் நான். போட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு அது நல்லா நிறையா ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நான் காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன் 2 மேட்டு. மீஷோவில் வந்து நான் அந்த டிஷ் ட்ரைனர் அது வாங்கியிருந்தேன். அது எனக்கு சரியாக அது ஒர்க் ஆகலை. தண்ணி எல்லாமே சரியாக அப்சர்வ் ஆகலை அதில். ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் வந்துட்டு யூட்டிலிட்டி ஏரியா. இதில் வந்துட்டு தான் நான் சிம்னி வைக்கணும், இன்னும் வைக்கல. அதில் சிம்னிக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்துட்டு கொடுக்கல. ஆனால் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே வந்து சிம்னி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமே தான் போக போக தான் ஒன்று ஒன்றா செய்யணும். பட் இந்த யூட்டிலிட்டி ஏரியா வச்சது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பெரிய கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இதில் வச்சுட்டு நம்ம இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு பெரிய கிச்சன் நீட்டாகவே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.